بسم الله الرحمن الرحيم دروس اللغة العربية முதல் பாகம். இன்றைய வகுப்பில் நாம் பார்க்க இருக்கும் பாடம் அத்தருசு சாபிஅ அஷர், 17வது பாடமாகும். இந்த பாடம் மேலும் இதற்கு முந்தைய பாடமும் இந்த பாடமும் இதற்கு முந்தைய பாடமும் அல் முபத்ததஉ வல் ஹபர், முபத்ததா ஹபரினுடைய பயிற்சிகளாகும். மேலும் அவ்வமாஇருல் முத்தசிலத்து வல் முன்ஃபசிலா, சேர்ந்து பிரிந்து வரக்கூடிய தமீர்களுக்கான பயிற்சிகளாகவும், அதே போல பெண்பாலாக அதாவது தமாயிர்களை நம்ம எப்போ பெண்பாலாக கொண்டு வர வேண்டும். உதாரணமாக கைருல் ஆக்கிலுடைய பன்மையான வார்த்தையை அதற்கான பிரதி சொல்லாக நாம் பயன்படுத்தும் போது பெண்பால் ஒருமையாக கொண்டு வர வேண்டும் என்பதற்கான பயிற்சிகள் இந்த பாடத்தில் இடம்பெறுகின்றன. பாரக்கல்லாஹு ஃபீக்கும். அபுவாபுல் மஸ்ஜிதி, பள்ளிவாசலின் கதவுகள், மஃப்தூஹத்துன், திறக்கப்பட்டுள்ளது. பள்ளிவாசலின் கதவுகள் திறக்கப்பட்டுள்ளன. அபுவாப் என்பது முபத்ததா, முதாஃப், அல் மஸ்ஜிதி முதாஃப் இலைஹி. அப்வாப் என்பது பாபினுடைய பன்மையான வார்த்தையாகும். பன்மையினுடைய ஹபரு, பன்மையான வார்த்தையினுடைய இந்த ஹபரானது பெண்பால் ஒருமையை கொண்டு வந்திருக்கிறது. மனிதன் அல்லாதவைகளின் பன்மையானது, அதற்கு ஹபராக வரக்கூடிய வார்த்தை பெண்பால் ஒருமையாக கொண்டு வரப்படும். இதுதான் சட்டம். ஆக்கிலாக இருந்தால் பன்மையான அதற்கான வடிவத்தை நம்ம கொண்டு வருவோம். ஆனா கைர ஆக்கிலாக இருக்குமையானால் பெண்பால் ஒருமையை கொண்டு வர வேண்டும். இதான் சட்டம். அப்வாபுல் மஸ்ஜிதி, பள்ளிவாசலின் கதவுகள், மஃப்தூஹத்துன், திறக்கப்பட்டிருக்கின்றன. லிமன் ஹாதிஹில் புயூத்துல் ஜதீதத்து, இந்த புதிய வீடுகள் யாருக்குரியது? லிமன் லாமுல் ஜர், மன் மஜ்ரூர், خبر مقدم، هذه مبتدا مؤخر مبدل، البيوت بدل موصوف على المنعوت، الجديدة نعت. لمن هذه البيوت الجديدة، இந்த புதிய வீடுகள் யாருக்குரியது? பாருங்க, ஹிய இங்க பன்மையாக வந்திருக்கக்கூடிய வார்த்தைக்கு தோதுவாக பன்மையான வார்த்தை வராமல் பெண்பால் ஒருமை வருகிறது. காரணம், அல் புயூத் என்பது கைர ஆக்கில், மனிதன் அல்லாத ஒன்று. இப்ப மனிதன் அல்லாதவைகள் பன்மையாக வரும்போது அதை சுட்டி காட்டும் பிரதி பெயர் சொல்லானது பெண்பால் ஒருமையாக இருக்கும், பெண்பால் ஒருமையாக கொண்டு வரப்படும். அதே போல ஜதீதத்து, ஹிய அவை, லி முதீரி ஷரிகதி, நிறுவனத்தின் இயக்குனருக்கு சொந்தமானவைகள். நிறுவனம், ஷரிகான்னு சொன்னா நிறுவனம், கம்பெனி. முதீருன்னு சொன்னா இயக்குனர், மேலாளர் என்ற அர்த்தமாகும். டைரக்டர். ஹிய லி முதீரி ஷரிகதி, அவை கம்பெனியின் நிறுவனத்தின் மேலாளருக்கு, நிறுவனருக்கு உரியதாகும், இயக்குனருக்கு உரியதாகும். முதீரும் சொன்னா இயக்குனர், மேலாளர். அந்நுஜூமு ஜமீலத்துன், நட்சத்திரங்கள்
அழகாக இருக்கின்றன அல்லது அழகானவை. ஹாதிஹி துருசு, இதெல்லாம் முபத்ததா கபர். ஹாதிஹி துருசு, இந்த பாடங்கள், சஹலத்துன், இலகுவானவை. ஃபில் ஹிந்தி, இந்தியாவில், லுகாத்துன் கசீரத்துன், அதிகமான மொழிகள் இருக்கின்றன. ஃபில் ஹிந்தி என்பது ஜாருன் வ மஜ்ரூருன், ஹபர் முகத்தம், லுகாத்துன் முபத்ததா முஅக்கர், மன்ஊத், கசீரத்துன் நாத். ஐனல் குதுபுல் ஜதீதத்து, புதிய புத்தகங்கள் எங்கே? ஹிய, அவை, ஃபில் மக்தபத்தி, நூலகத்தில் இருக்கின்றது. தில்க சுருரு, தில்க சுருரு, அந்த கட்டில்கள், மக்சூரத்துன், உடைக்கப்பட்டிருக்கிறது. அஸ்ஸாஅத்துல் யாபானியத்து, ஜப்பான் கை கடிகாரம், ரஹீசத்துன், விலை மலிவானது. ஹாதிஹில் ஹுமுரு, அல்லது அல் ஹமீரு, இந்த கழுதைகள், லில் ஃபல்லாஹி, விவசாயிக்கு உரியவைகளாகும். ஐன குதுபு குன்ன யா அஹவாத்து, சகோதரிகளே, உங்களுடைய புத்தகங்கள் எங்கே? ஹிய, அவை, ஃபில் ஃபஸ்லி, வகுப்பறையில் இருக்கின்றன. ஹாதிஹி குதுபி, இவை என்னுடைய புத்தகங்கள். வத்தில்க, அவை, குதுபு உஹ்தி, என்னுடைய சகோதரியின் புத்தகங்கள். இங்கெல்லாம் நீங்க கவனிக்கலாம், பன்மையான குத்துப் என்ற வார்த்தைக்கு ஹாதிஹி என்று பெண்பால் ஒருமையின் இஸ்மு இஷாரா பயன்படுத்தப்பட்டுள்ளது. ஹாதிஹி, இவை, மகாதிபு துல்லாபி, மாணவர்களின் மேஜைகளாகும். ஃபி ஹாதா ஷாரிஇ, இந்த வீதியில், ஃபனாதிகு கபீரத்துன், பெரிய ஹோட்டல்கள், விடுதிகள் இருக்கின்றன. பாரக்கல்லாஹு ஃபீக்கும். இன்ஷா அல்லாஹ் அடுத்த வகுப்பில் தமாரின் பயிற்சிகளை நாம் படிப்போம். இந்த பயிற்சிகளில் நிறைய பயிற்சிகள் இடம்பெறுகின்றன. முபத்ததாவை பன்மையாக மாற்றுதல், முபத்ததாவை பன்மையாக மாற்றுதல், அதன் மூலமாக கைர ஆக்கிலாக இருக்கக்கூடிய இடங்களில் பெண்பால் ஒருமையை கொண்டு வர வேண்டும். ஆக்கிலாக இருந்தால் அதற்காக வரக்கூடிய பன்மையான வடிவத்தை கொண்டு வர வேண்டும் என்ற பயிற்சிகள் எல்லாம் இந்த பயிற்சிகளில் இடம்பெறுகின்றன. உண்மையில் சிந்தனையுடன் நிதானித்து புரிந்து எழுதினாதான் இந்த பயிற்சிகளுக்கான சரியான ஆன்சரை, பதிலை நம்மளால எழுத முடியும். நல்ல பயிற்சிகள் மொழித்திறன் வளர்வதற்கும் வார்த்தைகள் பதிவதற்கும் பயிற்சி அளிக்கக்கூடிய பயிற்சிகளாகும். பாரக்கல்லாஹு ஃபீக்கும். இந்த பயிற்சிகளை இன்ஷா அல்லாஹ் அடுத்த வகுப்பில் நாம் படிப்போம், பார்ப்போம். ஜஸாக்குமுல்லாஹு خيرا. بارك الله فيكم. سبحانك اللهم وبحمدك أشهد أن لا إله إلا أنت أستغفرك وأتوب إليك.